மேட்டூர் அணையிலிருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட கன அடி நீர் திறக்கப்பட்ட போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் கருகி வரும் குறுவை நெற்பயிர்களை காப்பாற்ற திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் பிரதான தொழில் விவசாயம் மட்டுமே ஆகும். இங்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்ததை தொடர்ந்து அதிக அளவிலான குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு வராங்க. சுமார் 1,60,000 ஏக்கருக்கு மேல் பரப்பளவுல தற்போது குறுவை சாகுபடியில நேரடி தெளிப்பு மற்றும் நடவு பணியில ஈடுபட்டு தற்போது களை எடுக்கும் பணி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தற்போது தண்ணீர் ஆறுகளில் கடந்த 15 தினங்களாகவே சரிவர தண்ணீர் வரவில்லை. குறிப்பாக ஆற்றில் தரையோடு செல்வதாகவும் விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் தண்ணீர் இல்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் சரியாக இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது காவேரி தற்போது தண்ணீர் 1,00,000 கன அடிக்கு மேல மேட்டூர் அணைக்கு வருகை தரும் நிலையில அந்த தண்ணீரை விட அதிக அளவில் 1,05,000 கன அடி அளவுக்கு இன்னைக்கு தண்ணீர் கடலுக்கு திறந்து விடக்கூடிய நிலையிலையும் திருவாரூர் மாவட்டத்தில் தேவைப்படும் விவசாய நிலங்களுக்கோ ஆறுகளிலேயோ தண்ணி இல்லாத நிலையே உள்ளது என விவசாயிகள் தற்போது வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் சரியான கணிப்பு மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப உரிய நடவடிக்கை சரியான நேரத்தில் எடுக்காதது தற்போது தண்ணீர் இல்லாமல் தற்போது நடவு பணி, அதாவது களை எடுக்கும் பணிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதாகவும், அதே போல தற்போது உரம் தெளிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் தற்போது அவதி அறிந்து வருகிறதாக விவசாயிகள் இன்னைக்கு வேதனை தெரிவித்தனர். உடனடியாக அனைத்து ஆறுகளிலும் தேவையான தண்ணீரை உடனடியாக முறை பாசனம் இல்லாமல் அனைத்து ஆறுகளிலும் தண்ணீர் திறக்க வேண்டும். இன்னைக்கு இதே போல குறிப்பாக இந்த தண்ணீர் இதுவரை திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை சென்றாலும் திருவாரூர் நகர்பகுதியை ஒட்டியுள்ள வேளங்குடி, புலிவலம் உள்ளிட்ட கூடூர் உள்ளிட்ட பகுதியில் இதுவரை வாய்க்காலில் கூட தண்ணீர் வராத நிலையில குறுவை பயிரையே முற்றிலுமாக நடவு சாகுபடி செய்ய முடியாமல் கைவிட நிலையும் நடந்து வருவதால் விவசாயிகள் தற்போது வேதனை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். டெல்டா மாவட்டம் இது ஜூன் 12 தண்ணி திறந்தாங்க. ஒரு 30 நாள் வந்துச்சு. விவசாயம் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 40 நாளாகிட்டு தண்ணி திறந்து. இப்போ ஒரு 10 நாளாக ஆற்றுல தண்ணியே வரல. முறை வச்சுருக்காங்க. இது தண்ணி வராமல் எல்லாம் களைக்குள்ளி அடித்து எல்லாம் எரியக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் கிடக்குது. உரம் அடிக்க முடியல, களை எடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் இருக்குது. தண்ணி ஆற்றோடு ஓடுது. 1,00,000 தண்ணி கண்ணாடி வந்துக்கிட்டு இருக்கு. நேராக கடலுக்கு போகுது. இங்கே உள்ள அரசு இங்கே ஒரு அதிகாரியோட மெத்தனை போக்குனால விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காம பெரிய இதாக இருக்குது. இதோ போல் டெல்டா மாவட்டம் பார்த்திங்கன்னா சில பகுதிக்கு தண்ணியே போகாமல் இருக்குது. வேளங்குடி, புலிவலம் இந்த ஊருக்கெல்லாம் தண்ணியே போகாமல் இருக்குது. இதை உடனடியாக கணக்கெடுத்து இந்த தண்ணியை கொடுத்தா தான் விவசாயம் பண்ண முடியும். நேராக கடலுக்கு போகிறதுல என்ன இருக்குது கேட்டோம்னா ஒரு ஃபோன் எடுத்து கூட ஒரு பதில் சொல்கிறது கூட ஒரு அதிகாரிக்கு இது இல்லாமல் இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல. இதை உடனடியாக கண்காணித்து இந்த தண்ணி கொடுத்தா தான் நாங்கள் சாவடி பண்ண முடியுங்கிறது தான் விவசாயியோட கோரிக்கை. ஃபுல்லாக குருவை போட்டுருக்குறாங்க. தண்ணி சரிவர வரதில்லை பாண்டியாத்தில். அதனால் தண்ணி நிறையா டேமில் இருந்தும் இங்கே புரோஜனம் இல்லாமல் டயத்துக்கு தண்ணி வயலுக்கு பாய்க்கிறதுக்கான சூழ்நிலை சரியாக வரதில்லை. சரியாக வாய்க்காலே வெட்டாததுனால தண்ணி சரியாக ஊருக்குள்ளே வரமாட்டேங்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ள தண்ணி வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த தலைப்பு வைக்காலும் வெட்டாமல் இருக்கிறதுனால தண்ணி ஊருக்குள்ளே சரியாக வரமாட்டேங்குது. எல்லாம் தண்ணிக்கு இது எல்லாம் ஃபுல்லாக டோட்டல் எல்லாம் குருவை போட்டிருக்குறாங்க. குருவை போட்டு எல்லாம் களை எடுத்து ஒரு 30 நாள் இருக்குன்னு 60 நாள் இருக்க வேண்டிய நிலைக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. தண்ணியை பார்த்து இந்த ஆற்றுல விட்டு வாய்க்காலில் வசதி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேட்டூரில் தண்ணி அதிகமாக இருந்தும் தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக கொள்ளிடத்தில் விட்றாங்க. அதை பாசனம் ஆற்றுல விட்டாக்கா பாசனத்துக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். மழை இல்லாத காரணத்தினால இங்கே எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. சுத்தமாக பயிருக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுறதுனால இந்த தண்ணி தேவைப்படுற ஆற்றுக்கு விட்டால் நல்லபடியாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.